सीतापते राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। राम 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 प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यान् परम भागवतान् स्मरामि। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकी कांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। சுயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து கொண்டிருக்கின்ற இப்போ ஸ்ரீமத் பாகவதம் மகா யஜ்ஞம் பூர்த்தியானது. அது பூர்த்தின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் மேலே மேலே படிக்க போகிறோம் பாகவதம். அப்படி தான் சங்கல்பம் பண்ணியிருக்கோம். பகவான் தான் நிறைவேற்றணும். அந்த பாகவதம் படிக்கும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்குங்களா, அருமையான அனுபவம். அதெல்லாம் படித்து சுவைக்கணும். பாக்கியம் இருந்தால் தான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். வேணுங்க என்ன நிறைய வியாக்கியானங்கள் நிறைய தாத்பரியங்கள் தத்துவங்கள் நிறைய கேட்டாச்சு. ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டியது என்னென்னா பாராயணம் பண்ண வேண்டியது மட்டும்தான். நாம சங்கீர்த்தனம் பாகவத பாராயணம் போதும். லிமிட்டேஷனாக எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப ஆடம்பரம் வேணாம். பகவான் பெரிய படோடமாக பெருசாக பூஜை பண்ணணும்னு பகவான் விரும்பலை. எளிமையாக இருந்தால் போதும், சிம்பிளாக இருக்கணும். 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணும், இப்படி செய்யணும், அதெல்லாம் வேணவே வேணாம். பகவான் என்ன சொல்லுவானோ அப்படின்ற மட்டும் தெரிஞ்சால் போதும். பகவான் என்ன சொல்லுவான்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஏமே பக்தியா பிரயச்சதி. வேறு ஒன்றும் இல்லை. நீ பத்திரம்னா கொடு, புஷ்பம்னா கொடு, பழம் பழம்னா கொடு, இல்லை ஒரு தோயம் ஒரு தண்ணீராவது கொடு. அது பக்தியோடு கூட, வேறு என்ன பக்தியோடு கொடுக்கணும். அதுதான் முக்கியமே தவிர, பக்தின்றது பூர்ண அன்பு, பகவான் இடத்துல முழுமையாக காட்டக்கூடிய அன்பு. அந்த அன்பில் வஞ்சனை இருக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது. முழுமையாக கிருஷ்ணா நீ சாப்பிடணும் கிருஷ்ணா அப்படின்னு அவன் சாப்பிட்டே ஆகணுன்ற எப்படி பிடிவாதத்தினால போதனை தன் பாலை கொடுத்தாலும் அது மாதிரி கொடுக்கணும் பகவானுக்கு. அது போய் சேரணும், அது போய் ரீச் ஆகணும் பகவானுக்கு அப்படின்ற எண்ணத்தோடு தானே இப்போ போதனை பால் கொடுத்தா. அவனை கொல்லணும். ஆமாம், அந்த பால் குடித்து அவன் சாகணும். அது எப்படியாவது அந்த பால் அவனுக்கு நுழைச்சிடணும். அதுக்காக நான் அழகான ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டுக்கின்னு என்னென்னலாம் வேஷம் போட்டுக்கின்னு எப்படியாவது அந்த ராட்சஸ் ரூபத்தை மறைச்சி அவங்களெல்லாம் ஏமாற்றி மயக்கி அந்த யசோதையெல்லாம் மயக்கி எப்படியாவது கிருஷ்ணனை போய் ரீச் பண்ணி அதை தூக்கி மடியில் உட்கார வச்சு பால் கொடுத்துட்டா இல்லையா, அந்த முயற்சி பார். அது மாதிரி நாம் அப்படி துஷ்டத்தனமாக கொல்லணுன்ற நோக்கத்தோடு எப்படி கபடமாக வேஷம் போட்டு அந்த கிருஷ்ணனை ரீச் பண்ணுறாள் நாம் அது மாதிரி. அப்போது கபடமாக ரீச் பண்ணுறவங்க ரீச் பண்ணிடுறாங்க. நல்ல விதமாக நம்ம பக்தி பண்ணுறோம், ஆனால் நம்மளால் ரீச் பண்ண முடியல. ஏன்னா நம்ம அந்த ஸ்ரத்தை எடுத்துக்கல. அவன் அந்த ஸ்ரத்தை எடுத்துக்கிட்டால எப்படியாவது அந்த குழந்தைக்கு அந்த பாலை கொடுத்து அவனுக்கு அந்த பால் குடிக்க வச்சிடணுன்ற அந்த ஒரு வைராக்கியம் உறுதியாக இருந்தா இல்லையா, அதனால தான் பால் குடித்தான். ஆமாம், ஆனால் என்னன்னா நோக்கம் தப்பான நோக்கமாக இருந்தது. கொல்லணுன்ற நோக்கம் இருந்தது.
அவ்வளோதான். அதனால் நாம் வந்து பகவான் இடத்துல உண்மையான அன்பு காட்டணும். அதுனா எப்படியாவது இப்போ பாகவத பாராயணம் பண்ணுறோன்னா படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா படிச்சிடணும். எவ்வளோ தடங்கல்கள் வந்தது, அதெல்லாம் தடங்கள் வந்தால் வந்து போட்டு மொத்தம் படிக்கணும் 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 படிக்கணும். அதெல்லாம் படித்து முடிச்சு பகவான் நினச்சான்னா கொஞ்ச நேரத்தில் ஒன்று அந்த தடங்கள்லாம் தாண்டி படிக்க வச்சுட்டோம். படிக்க முடிச்சுட்டான் அதெல்லாம் பெரிய விஷயமாகவே இருக்காது. நித்தியமாக பாராயணம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஒரு சப்தாகம் முடிஞ்சால் இன்னொரு சப்தாகம், ஒரு சப்தாகம் முடிஞ்சால் இன்னொரு சப்தாகம், அப்படியே பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பாராயணம் பண்ணுறதுல ஒரு சுகம் இருக்குது. அது பாராயணம் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன சுகம்னு. பண்ணி பாருங்களேன். அப்போ வேறு யாருன்னா கூப்பிட்டா போக மாட்டீங்க. அங்கே கதை நடக்குது, இங்கே கதை நடக்குது, ஏதாவது கதைக்கு வைப்பாங்க, இங்கே வாங்க அது வாங்க, இதுக்கு வியாக்கியானம் படிங்க, பெரிய பெரிய இதுக்கு லெக்சர்லாம் கொடுக்குறாங்க, பெருசாக வாங்கன்னா வரமாட்டாங்க. மூலப்பாராயணத்தில் ஒருத்தன் சுவை கண்டுட்டான்னா, டேஸ்ட் பண்ணிட்டு மூலப்பாராயணத்தை ஒருத்தன் வந்து நல்லா படித்து சுவையை அனுபவிச்சிட்டான்னு சொன்னால் அவன் நிச்சயமாக வேறு எதுக்கும் போக மாட்டான். அவன் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னா நான் போதுண்டா, கிடைக்க வேண்டிய யுத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா அனுபூதி உண்டாயிடுமா. சுகானுபூதி, பிரம்ம சுகானுபூதி, அதுதான் சொல்லிடுறாரு. பிரம்ம சௌக்கியம் து அனந்தம், எல்லையற்ற பிரம்ம சௌக்கியம். அதுக்கு தபஸ் பண்ணுங்க, தபோ திவ்யம். அந்த தெய்வீகமான தபஸ் எதிரானா மூலப்பாராயணம் தான். நாம ஜபமும் நாம கீர்த்தனமும் மூலப்பாராயணம் தான் தபஸ். நீங்கள் தப்பு தவறமாக கூட படிங்க, ஃபஸ்ட்டு படிப்பீங்க, அப்புறம் உங்களை பகவான் திருத்திடும். அந்த அலைன்மெண்ட் பண்ணிவிடும் கரெக்டாக. அந்த உச்சரெல்லாம் கரெக்டாக இப்படி உச்சரி, இப்படி படி, அப்படி படின்னா பகவான் அப்போ திருத்திடும். ஒன்று அபத்தவத்தியவி நாமானி அனந்தசிய யசோங்கிதானி யத்சுண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. சாதுக்கள் அபத்தமாக தப்பாக இருக்குது. புஸ்தகம் பார்த்தா பாகவதத்தில் இப்போது வார்த்தைகள்லாம் பரவாயில்ல, அதை தான் சாதுக்கள் படித்து கண்ணீர் விட்டுண்டு அப்போல்லாம் வந்து எழுதுவாங்க. ஒருத்தர் கையிலேருந்து ஒருத்தர் பாகவதம் வருதுன்னா ஒருத்தர் பாகவதம், அந்த பாகவதத்தை நான் எழுதின்னு கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் மாதிரி அந்த பாகவதத்தை வாங்கி ஓலைச்சுவலேருந்து இன்னொரு ஓலைச்சுவலில் அதை காப்பி பண்ணிப்பாங்க. அந்த ஸ்லோகங்களை காப்பி பண்ணி எழுதிப்பாங்க. எழுதும்போது அது மாதிரி எழுதி வச்சுருக்காங்கல்ல, அதில் சில தப்பாக இருந்தால் கூட, அந்த அபத்தமாக இருந்தால் கூட அதை தான் சாதுக்கள் எடுத்து படித்து சுவைப்பாங்களாம். ஏன்னா பகவானுடைய பெருமை இல்லையா, அது அபத்தமாக இருந்தாலும் பகவான் திருத்திடும். இந்த ஸ்துதிகள்லாம் எழுதணுங்களை நீ பார்த்துருக்கீங்களா? இந்த பாகவதத்தில் உள்ள ஸ்துதிகள்லாம் தனியாக பொறுக்கி அதை எடுத்து எழுதுவாங்க. குந்தி ஸ்துதி, பீஷ்மஸ்துதி, துருவஸ்துதி, பிரகலாத ஸ்துதி அப்படிலாம் எழுதி பார்த்துருக்கீங்களா? மகான்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். அது மகான் மொழிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா குந்தி ஸ்துதி அப்படியே தனியாக எடுத்து அந்த 28 26 ஸ்லோகங்களை அப்படியே எழுதிடுவாங்க. டிட்டோவாக அப்படியே அழகாக எழுதிடுவாங்க. பீஷ்மஸ்துதி 11 ஸ்லோகம்னா அந்த 11 ஸ்லோகத்தை எழுதிடுவாங்க. துருவனுடைய 12 ஸ்லோகம்னா 12 ஸ்துதிகள் 12 ஸ்லோகம் 12 ஸ்லோகம் எழுதிடுவாங்க. பிரகலாதர் 43 ஸ்லோகம்னா 43 ஸ்லோகத்தையும் எழுதிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ 28 ஸ்லோகம் கஜேந்திர ஸ்துதினா அந்த 28 ஸ்லோகமும் அப்படியே எழுதிடுவோம். அது மாதிரி எழுதி அதான் குருவதக. அது யார் பண்ணுதுன்னா சுவயம்பு மனு பண்ணாராம். அது எழுதி பார்ப்பாராம். பகவானுடைய புகழை யாருன்னா பாட சொல்லி அந்த புகழெல்லாம் நோட்ஸ் எடுப்பாராம், அப்படியே எழுதி வைப்பாராம். நம்ம பண்ணி பாருங்களேன், அது மாதிரி எவ்வளோ சுகம் இருக்குது பாருங்கள். இப்போ பாகவதத்துலேருந்து நம்ம அப்படியே பிரித்து அழகாக நம்ம தமிழில் கூட நம்ம ஸ்லோகமாக எழுதி வச்சுக்கங்களேன். சும்மா ஒரு அத்தியாயம் எழுதி பாருங்கள். ஃபுல்லாக 18,000 ஸ்லோகம் எழுத சொல்லலை, ஒரே ஒரு ஸ்துதி குந்தி ஸ்துதி. அதை என்ன பண்ணி நீங்கள் படிக்கிறீங்களா, படிச்சுட்டு அதை எழுதி பாருங்கள். நமஸ்ய புருஷம் துவா ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிர் அவஸ்திதம் மாயா ஜவனிகாச்சன்னம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷ்யசே மூடத்ருஷா நடோ நாட்டியதரோ யதா.
ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யம ஹிஸ்திரியா. அப்படி எழுதினே வாங்கலேன். அது என்ன பந்துன்னு பாருங்கள். நம்மளை பகவான் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் நம்மளுக்கு பகவான். அது ஒரு சுகம் இருக்குது. அதனால் மூல பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு திருப்பி திருப்பி மூல பாராயணமே பண்ணணும்னு ஆசையாக உண்டாகும். அதனால் இப்போ நம்ம இதை பாகவதம் முடிச்சுட்டுன்னு அது வந்து சுந்தரகாண்டத்தை இப்போ ஆரம்பிக்கிறோம். சுந்தரகாண்டம் எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள். எளிமையான வார்த்தைகள், பதங்கள். சுந்தரகாண்டம், ராமாயணம். அப்புறமா என்ன, லட்டு மாதிரி இருக்குது, வாழைப்பழம் மாதிரி அழகாக வழன்னு இருக்குது படிக்கிறதுக்குன்னா சாப்பிட்டுன்னே இருக்க வேண்டியது தானே. என்னென்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி போச்சு. அதனால் இப்போ 2 ஸ்வர்க்கத்தோடு முடிச்சிருக்கோம். அப்போ 3வது சர்க்கத்துக்கு மேலே நம்ம பாராயணம் பண்ணலாம். அப்படி ஒன்றும் இல்லை, புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணே வந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்கணுன்ற ஆசை உங்களுக்குள்ளே உண்டாயிடும். எவ்வளோக்கு எவ்வளோ வம்பு பேச்சு இல்லை பாருங்கள். அதை இப்போ பேசுகிறேன்னே, இதுவே அந்த மூல பாராயணத்துக்காக தான் சொல்கிறேன். இந்த மூல பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். தேவையில்லாத மற்றவங்கள பற்றி பேச வேணாம். யாரை பற்றி நம்ம வம்பு வேணாம். வம்பு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்நிய தோஷ குண சிந்தனம் ஆசுஹித்வா சேவா கதாரசமஹோ விபதாதரேன அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு இல்லையா. அந்நிய தோஷ குண, அவங்கள பற்றி தோஷமும் சொல்ல வேணாம், அவங்கள தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடவும் வேணாம். அந்த கொண்டாடணுன்ற சிந்தனை கூட வேணாம். சிந்தனம் ஆசுஹித்வா, ஆசுனா சீக்கிரமாக. அந்த எண்ணத்தையே வந்துச்சுன்னா மனசுக்குள்ளே புகும்போதே அதை டக்குன்னு தூக்கி வச்சுது. மற்றவங்கள தோஷத்தை பற்றி மனசில் உள்ள வரும், அதான் களி உள்ள நுழைப்பான். பத்தியா, அவங்க நீ எவ்வளோ அன்பு காட்டினாலும் அவங்க பாரு எப்படி நம்மளை திரஸ்காரம் பண்ணுறாங்க பற்றியா அப்படின்னு ஒரு எண்ணத்தை உள்ள தோணும். வேணாம், இது கெட்ட எண்ணம், இது நம்மளை தப்பான வழி கொண்டு போவோம். உடனே அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுடணும். தோஷத்தை பற்றி அந்நிய தோஷ, மற்றவங்கள பற்றி தோஷமோ மற்றவங்கள பற்றி குணமோ வேணாம். குணத்தை பேசினா பகவான் ஹரேர் குணானு வர்ணனம், ஹரியனுடைய குணங்களை பற்றி தான் பேசணும். மனுஷனுடைய குணங்களை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? மனுஷாவுடைய குணங்களை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அதனால் ஏதாவது லாபமா, புண்ணியமா, புருஷார்த்தமா? பகவான் புகழ பாடினா புருஷார்த்தம் உண்டு, புண்ணியம் உண்டு. அதனால் பகவான் புகழ பாடலாம். யாருடைய புகழும் பாடணும்னு அவசியமே இல்லை. யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது, பகவானுக்கு மட்டும்தான் நம்ம அடிமை. வேறு யாருக்கும் நம்ம அடிமையாக இருக்கணும் அவசியம் இல்லை. பகவான் நமக்கு அடிமையாக வரானோ அப்படி அடிமை வேணும். அகம் பக்த பராதீனன்றாங்க இல்லையா. அதனால் இந்த 7 நாளில் முடிக்க வேண்டியது பாகவதம். ஆனால் கொஞ்சம் நாள் தள்ளி போச்சு. ஏன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும் படித்து முடிக்கணும்னா. ஒரே ஒரு ஆள் படிக்கணும்னா கொஞ்சம் ஸ்டெமினா வேணும், கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் கொஞ்சம் நாள் தள்ளி போச்சு. ரொம்ப நாள் ஆச்சுன்னா படித்து விட்டு ரொம்ப நாளாக இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறும். இப்போ ராமாயணம் படிக்க ஆரம்பிக்கிறோம். சுந்தரகாண்டம் எப்படியாவது முடிக்கணுன்ற எண்ணத்தோடு படிக்கிறதில்ல, அது சுவைக்கணுன்ற எண்ணத்தோடு படிக்கணும். அதான் மீன். இப்போது ஒவ்வொரு சர்க்கத்தினுடைய அர்த்தங்கள் நம்மளுக்கு நல்லா தெரியுறதுனால, இப்போ ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய அர்த்தங்கள் தெரியுறதுனால அந்த படிக்கும்போதே லட்டாக இருக்குது. பகவான் தெரிய வைப்பான். நான் எனக்கு மட்டும் இல்லை, யாராவது படிக்கிறாங்களோ பாகவதம் படிக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அனுபவங்களை பகவான் கொடுப்பான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம பகவானுக்கு நம்ம அந்தளவுக்கு நெருங்கலைன்னு அர்த்தம். நம்ம கோவப்பட்டால் கூட பகவான்களுக்கு கோவப்படுவோமே, தப்பு இல்லை. பகவான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். நம்ம குழந்தை தான் திட்டுறான் அப்படின்னு பெருசாக சொல்லப்போனால் பக்தி அதிகரிக்கும். அதனால் நம்ம கோவப்பட்டாலும் கொஞ்ச நாளும்
பகவானே கொஞ்சுவோம். கோவப்பட்டாலும் பகவானிடத்திலே கோவப்படுவோம். புகழ்ந்தாலும் அவனே புகழ்வோம். இகழ்ந்தாலும் அவனே இகழ்வோம். அவனே இகழ்றது எதுக்காகன்னா அவன் மேலே 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 பக்தி உண்டாகுது தான். திருப்பி 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 கிருஷ்ணனிடத்துலேயே பேசுங்க, கிருஷ்ணனிடத்துலேயே பழகுங்க. கிருஷ்ணனுடைய ஒரு விக்கிரகம் வச்சுக்கின்னு இல்லை கிருஷ்ணனுடைய படத்தை வச்சுக்கின்னு பேசுங்க. கதவை சாத்திக்குங்க. யாருக்குள்ளே பேச வேணாம். தனிமையில் உன்னுடைய மனசில் என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனையும் கொட்டி தீர்த்து அழுதுடுங்க. உங்களுக்கு மனசு எவ்வளோ சீக்கிரமாக ரிலீஃப் ஆகுது பாருங்கள். பகவானிடத்தில் நாம் அந்தரங்கத்தில் பேசுறது அவனுக்கு அப்படியே நம்ம பகவானிடத்தில் பூர்ணமாக மனசு செலுத்துகிறோன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்தில் உன் மனசு க்ளீன் ஆகிடும், ஃப்ரெஷ் ஆகிடும், மனசு ரிலாக்ஸேஷன் ஆகிடும். கொட்டி தீர்த்து அழுதுடுங்க. குழந்தைத்தனமாக நம்ம பேசுவோம், நம்ம புலம்புவோம், பைத்தியம் மாதிரி புலம்புவோம், பகவானிடத்தில் போய் கோவப்படுவோம், எல்லாம் பண்ணுவோம். அது 4 பேர் வச்சு நம்ம பண்ண முடியுமா? நம்மளுக்கே ஷையாக இருக்கும் இல்லையா? அப்போ ஷேமாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், தனிமையில் கதவு சாத்திக்கிட்டு பகவானிடத்தில் போய் என்னென்ன பேசணும்னு தோணுதோ, என்னென்ன கோவப்படணும் தோணுதோ, என்னென்னலாம் உங்களுக்கு புலம்பணும் தோணுதோ எல்லாத்தையுமே கொட்டி தீருங்க. அவன் நம்ம அவங்கள பேசலன்னு தான் அவன் ஏங்குறான். உண்மையிலே நம்ம பேசி தீர்த்துட்டோம்னா அவன் பார்த்துப்பான். இதை விட்டுட்டு போய் நம்ம 3வது மனுஷங்களை போய் நம்ம குறைகளை சொல்கிறதுனால என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களால தீர்த்துட முடியுமா? அவங்க பிரச்சனையை கேட்பாங்களா நின்று? ஃபஸ்ட்டு நம்ம பிரச்சனையில் கேட்குறதுக்கே அவங்களுக்கு சரி நான் அப்புறம் பார்க்குறேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னுறாங்க. நம்ம பிரச்சனையை கேட்பாங்க அவங்க நின்று? நீ தான் என்ன தான் தாயாக சேயாக பழகினா கூட, தாய் போல் பழகினாலும், என்ன தான் நீ தந்தை போல் பழகினாலும், தாய் போல் பழகினாலும், சகோதரர் மாதிரி பழகினாலும் அவங்களுக்கே 1008 கஷ்டம் இருக்குது. அவங்க யாருக்கு போய் சொல்லுவாங்க? அதில் போய் நம்ம கஷ்டத்தை கேட்பாங்களா? அவங்களுக்கே 1008 கஷ்டம் இருக்குது. அவங்களே யாருக்கு சொல்லணும்னு தெரியாமல் தவிக்கும் போது உன் கஷ்டத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஏது நேரம்? அதனால் யாருக்கையும் சொல்ல வேண்டாம். பகவானிடத்தில் போய் சொல்லலாம். பகவான் தாராளமாக கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறான். அவன் தான் ஃப்ரீயாக இருக்கிறான். பகவான் அப்படியே சேஷ சயனத்தில் பார்த்துன்னு சும்மா தான் இருக்கிறான். அவங்கள புலம்புனா வேலையாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நிதானமாக கேட்பான் நீ சொல்கிறதெல்லாம். இந்த சுக்ரீவன் இந்த ராமாயணத்தில் தான் இதெல்லாம் வரும் நிறைய. நான் இப்போ ராமாயணம் படிக்கிறேன் இல்லையா, அதெல்லாம் அந்த ஞாபகம் வருது பாரு. சுக்ரீவன் நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டானா ராமரை. அன்றைக்கி ஒரு நாள் துந்திபின்னு ஒருத்தன் வந்தான், ஒரு ராட்சசன். அவனுக்கு எங்கள் அண்ணனுக்கு சண்டை நடந்தது. அதுக்கு தான் நான் பின்னாடியே போனேன். அவன் குகையில் அடைச்சிட்டேன் தெரியாமல். அது துந்திபி தான் எங்கள் அண்ணனை சாவடிச்சான்னு நினச்சி நான் அந்த கதையை சொல்லுவான். அவன் மாயாவின்னு ஒரு அசுரம் வந்தான், அந்த கதையை சொல்லுவான். அப்போ என்னை துரத்தி விட்டான். நான் அங்கே போனேன். திருப்பி இதே கதை தான். திருப்பி 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 ராமர்களை சொல்லின்னு இருப்பான். ராமர் பாட்டுக்கு தன்மையாக அந்த ஒரு பொறுமையாக எல்லாத்தையும் அந்த பக்தன் சொல்கிற சுக்ரீவன் சொல்கிற புலம்பல்கள் எல்லாம் நைட்டெல்லாம் தூங்க விடாமல் சொல்லியிருந்தா கூட கேட்டுன்னு கம்முன்னு உட்காந்து இருப்பார் ராமர். சமயா பிருத்திவி சமஹ, ராமருடைய குணம். பூமியை போல கடபாரி வெட்டினாலும் குத்தினாலும் மண்வெட்டி எடுத்து வெட்டினாலும் எப்படி பூமி தரா அப்படின்னு தரித்து கொண்டு இருக்கிறாளோ, மலமூத்திர விசர்ஜனம் பண்ணாலும் நம்ம குழந்தை தானே அப்படின்னு தாங்கிட்டு இருக்காளோ, அது மாதிரி ராமச்சந்திர மூர்த்தி எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சுப்பார். சமயா பிருத்திவி சமஹ. பிரகஸ்பதி இவன் புத்திமந்தோ. பகவான் பிரகஸ்பதிக்கு சமமான புத்திசாலித்தனம் உடையவன். அதனால் விஷயம் தெரியாதவன் கிடையாது பகவான். நம்மளுடைய குறைகள் எல்லாம் தெரியும். நம்ம உண்மையாக புலம்புறோமா பொய்யா புலம்புறோமா, நம்மளால் இருக்கிற நிறைகளை மட்டும் சொல்கிறோம், நம்ம குறைகளை மறைக்கிறோமா அப்படின்லாம் பகவானுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கினே தெரியாத மாதிரி சரி சொல்லு கேட்டோம்.
என்ன பண்ணுவாப்பா, அவங்க யாருக்களை போய் சொல்லுவாங்க? பகவான்களை தானே வந்து சொல்லுவாங்க கஷ்டத்தை. அப்போ நம்ம போய் நம்ம கஷ்டங்களை போய் பகவானத்தில் போய் ஷேர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விடுதலை உண்டாகும். மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சாக, கவலை நமக்கு இருக்காது. இதை விட்டு போய் நம்ம யாராருக்களையோ போய் புலம்பின்னு, யாரையோ உறவுன்னு நினச்சிக்கின்னு அவங்கள போய் நம்ம குறைகளை சொல்லிடுது எந்த லாபமும் கிடையாது. 10 பைசா லாபம் கிடையாது. அது பண கஷ்டமோ மன கஷ்டமோ எந்த கஷ்டம்னாலும் பகவான் இடத்துல போய் சொல்கிறது தான் பெஸ்ட்டு. இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க? இவங்க ஒன்றும் பண்ணலாம். நம்ம குறை சொன்னால் அவங்க திருப்பி அவங்க குறைய சொல்லுவாங்க. சரியாக போச்சு. பரிகாரம் என்ன? இதுக்கு விமோச்சனம் எங்கே? ஒன்றும் பண்ண முடியாது. சக்திமான் யாரோ அந்த பகவானை தான் சரணாகதி அடையணும். விபீஷணன் என்ன பண்ணான்னா ராமரை தான் போய் சரணாகதி அடைஞ்சான். தன் பிரச்சனைகளை ராட்சசர்களுக்கு மென்று தின்றாங்க. ரிஷிகளை எலும்பு தோலுமா எலும்புகளை துப்பி வச்சிருக்காங்க தண்டகாரண்யத்தில். அந்த எலும்பு குவியல்களை கொண்டு போய் காட்டுறாங்களாம் ரிஷிகள்லாம் ராமர் இடத்துல. பாரு தபஸ்விகளுடைய நிலைமையை பற்றியா. ஒரு சாது அடிக்கிறதோ திட்டுறதே மகதபச்சாரம். சாதுக்களை தின்றது எப்படி இருக்கு பாருங்க. ராட்சசர்கள் அப்படி ரிஷிகளெல்லாம் எடுத்து சாப்பிட்ருவாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க திரேதா யுகத்தில். அதை பார்த்து அவர் மனசு நொந்து போய் அப்பதான் சூளுரைக்கிறார். ராட்சச பூண்டே இல்லாமல் ஒழிச்சிடும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 14,000 ராட்சசர்களை தண்டகாரண்யத்தில் பஞ்சவடியில் பகவான் அழிச்சிடுறார் இல்லையா ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ரிஷிகளுடைய சரணாகதிக்கான பலனை கொடுக்குறாரு இல்லையா. இது ராமாயணத்தில் பார்க்க போகிறோம். அப்பா சொன்னார், அப்பா பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும்னு நான் காட்டுக்கு வந்ததுன்றது ஒரு வியாஜந்தான். ஆனால் நோக்கம் என்னென்னா இந்த ராட்சசர்களை அழிக்கிறதுக்காக தான் அவதாரம் பண்ணதே. சாதுக்களை தர்ம பரிபாலனம் தான். பரித்ராணாய சாதுனா வினாசாயச்ச துஷ்கிருதாம். தர்ம தர்மாத்மாவாகிய ராமர் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக தான் அவதாரம் பண்ண நோக்கமே அப்படின்னு ரிஷிகளிடத்தில் சொல்லி சத்தியம் பண்ணுறார், பிரதிஜை பண்ணுறார். அதுக்கப்புறமா தான் ராட்சசர்களை பகவான் அழிக்கிறார். சொன்ன வாக்கு காப்பாற்றுறாரு. அப்படி ஒரு சரணாகதி கொடுக்கணுமா ரிஷிகளுக்குன்னா, சாதுக்களுக்கு பகவானை விட்டால் அவர்கள் தங்களை தாங்களே கூட காப்பாற்றிக்க மாட்டாங்களாம். அதனால தான் அவர்கள் சாபம் கொடுக்கணும்னு நினச்சா சாபம் கொடுத்துருக்கலாம். தன் உயிரே போனாலும் உயிர் போனால் போகட்டும், ஆனால் சாபம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தபஸை காப்பாற்றிக்கினாங்களாம் இந்த ரிஷிகள். ஏன்னா ஆத்மா வேற உடல் வேறன்னு பிரித்து தெரிஞ்சவங்க. உடலை வேற உடலை தான் கட்சி சாப்பிடுவாங்களே தவிர ஆத்மா தனியாக பிரிக்க தெரியும் அவங்களுக்கு. அதனால் அந்த தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் உயிரெல்லாம் விட்டாங்களே தவிர திருப்பி சாபம் கொடுக்கல. திருப்பி ஒரு பூங்காரம் பண்ண அந்த ராட்சஸை எரிஞ்சு சாம்பலாயிடுவாங்க. தபஸை அப்படி காப்பாற்றுறாங்க தபோ தனர்கள். அவங்க தபஸை தனமாக பாதுகாப்பவர்கள். அதனால தபோ தனர்கள் அப்படின்னு தபஸனுடைய சக்தி அப்படி பாதுகாத்து கொண்டார்கள். நாமெல்லாம் அப்படி தபஸை காப்பாற்றிப்போமா? விஸ்வாமித்திரர் காமவசப்பட்டார் மேனகிடத்தில், சகுந்தலை உண்டாயிட்டான். துஷ்யந்தனுக்கு மனைவி ஆகிறா. அவர் மூலிமா தான் பரதன் வரார். பரதன் மூலமாக தான் பரத வம்சம் வருது. சரி இருக்கட்டும். அப்போ விஸ்வாமித்திரர் காமவசப்பட்டார், தபஸை இழந்துட்டார். அடுத்தது ரம்பை அனுப்புகிறான் இந்திரன். அவரிடத்துல கோபவசப்பட்டார். என்னை மயக்கத்துக்கு வந்திருக்கியா நீ, கல்லா போ அப்படின்னு சபிச்சிட்டார். கல்லா போயிட்டார். வசிஷ்டர் இந்த சாபத்தில் ஒன்று விடுவிப்பார் அப்படின்னு இதே ராமாயணத்தில் வருது. அதெல்லாம் ராமாயணத்தை பற்றி தான் நம்ம பேச முடியும் இப்போ ராமாயணத்தில். அப்போ அந்த கரெக்டாக ராமாயணமாக வருது. சபிஷ்ட உடனே அது கல்லா போயிடும். எதுக்காக இந்த கதையை வச்சுருக்காங்க பாலகாண்டத்தில் அப்படின்னா, தபசு நம்ம
காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கன்றதுக்காக சொல்கிறதுக்காக. ரொம்ப சுலபம், ஆனால் ரொம்ப கஷ்டம். காமக்ரோதத்தை அடக்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் ரொம்ப கஷ்டம். கண்ணை மூடினே இருந்தால் உலகம் தெரியாது தான் தபஸில் இருக்கார். கண்ணை திறந்துட்டா போச்சு, மேனைக்கு அழகாக இருப்பாளே. அப்போ என்ன பண்ண முடியும்? ரம்பையை பார்த்தா கோவம் உண்டாயிடுமே. கண்ணை திறந்து இதெல்லாம் கண்மூடி வித்தை. இது நம்மளை ஏமாத்திடும். உண்மையான அந்த வாசனையை அழிக்கிறதுக்கு பகவானுடைய கிருபையை தவிர வேற ஒரு வழி கிடையாது. நீ என்ன தபஸ்னா பண்ணு, என்ன யோகனா பண்ணு, என்ன யோகேன சமாதினா. ஆஹா, எத்பலம் நாஸ்தி தபஸா நான் யோகேன சமாதினா. சமாதி நிலைக்கே நீ 8வது நிலையாகிய சமாதி நிலைக்கே ஏறினா கூட அங்கேருந்து கூட உன்னை கீழே அடித்து தள்ளிடும். பரம் பதம் தத் விபதம். பதத்துக்கு ஒவ்வொரு அடியிலையும் விபத்துக்கள் நிறைஞ்ச இடம் இந்த உலகம். அதனால் அந்த இடத்துலேருந்து கூட கீழே விழுந்துட முடியும். ஆனால் பகவானுடைய கிருபையோ மகான்களுடைய கிருபை மாத்திரம் இருந்துச்சுன்னு சொன்னால் உன்னால் அதுலேருந்து நீச்சல் அடிச்சு வெளியே வந்துட முடியும், நீந்தி வந்துட முடியும். எப்படின்னா, ஒரு மரத்தினுடைய இலைகளை பறிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, கிளைகளை உடைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, அதில் உள்ள காய் கனி பிஞ்சு பூ இவைகளை பறிக்கிறதுனால மட்டும் பிரயோஜனம் இல்லை. சரி, கங்குகளாக இருக்கக்கூடிய அந்த கிளைகள், அதனுடைய முட்டுக்கள், அதெல்லாம் உடைக்கிறதுனால மட்டும் பிரயோஜனம் இல்லை. சரி, அதுக்கப்புறம் ஜல்லி வேர் இருக்கு இல்லையா? ஜல்லி வேர்னா சுற்றி நிறைய ஜல்லி வேர் இருக்கும். அந்த வேர்களை கத்தரிக்கிறதுனால மட்டும் பிரயோஜனம் இல்லை, மறுபடியும் துளுத்துடும் அந்த மரம். அதில் ஆணி வேர் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ஆணி வேரை கட் பண்ணிட்டா நீங்கள் களையை உடைக்க வேணாம், இலையை கிள்ள வேணாம், இதெல்லாம் மரத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மரத்தினுடைய ஆணி வேரை நீங்கள் கட் பண்ணிட்டா போதும், மரம் பட்டு போயிடும். இலையாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் எல்லாமே காஞ்சி கருத்து போயிடும், கருகி போயிடும் எல்லாமே. அந்த ஆணி வேரை கட் பண்ணணும். அது வரைக்கும் தான் இது துளுக்கிறதும் காய்க்கிறதும் பழுக்கிறதும் பூக்கிறதும் செழிக்கிறதும் இலைகள்லாம் நிறைய பரவுறதும் எல்லாம். அது மாதிரி நாம் காமவாசப்படுறதும் கோபவாசப்படுறதும் துவேஷங்களும் பொறாமைகளும் வாக்குவாதங்களும் புலம்பல்களும் எல்லாமே இதெல்லாம் வளர்ச்சி அடையுதுன்னு சொன்னால் ஆணி வேறு சரியில்லை, ஆணி வேறு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அந்த ஆணி வேரை பிடுங்க முடியுமானா தாபத்ரய உன்மூலனம், இந்த 3 வித தாபங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மூலனம்னா ஆணி வேரை பிடுங்கி எரிஞ்சிடுமா. எதனாலன்னா ஸ்ரீமத் பாகவதம். எதனாலன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுனால. வேத்தியம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரய உன்மூலனம். வேத்தியம் தெரிஞ்சிக்க வேண்டியது, வாஸ்தவம் அத்ர வஸ்து. வாஸ்தவத்தில் எது சத்தியமோ அந்த சத்தியத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளதுனால வாழ்க்கையில் சிவதம் மங்களம் ஏற்படும் நமக்கு. அப்போ நம்ம இப்போலாம் இருக்கிறது நான் அமங்கலத்தில் தான் இருக்கிறோம். பௌதிகத்தில் இருக்கிறதுக்கு அமங்கலத்தில். அந்த சிவதம் மங்களம் எப்போ ஏற்பட்டுச்சுன்னா தாபங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வேரை பிடுங்கி எரிஞ்சிட முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த தாபங்களை உண்டாக்குற காமம் குரோதம் இதெல்லாம் தாபங்களை உண்டாக்குற இவைகளெல்லாம் பட்டு போயிடும். அந்த மரமானது, சம்சார விருட்சமானது பட்டு போயிடும். அப்போ அந்த மூலம்னா ஆணிவேர், அதை பிடுங்கி எறியத்துக்கு தான் வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம். தெரிஞ்சிக்க வேண்டியதை விட்டுட்டு தெரிஞ்சிக்க தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பிகாம் படிக்கிறாங்க, என்னதான் நம்ம எவ்வளோ
அக்கௌண்ட்ஸ்லாம் போட்டு டேலி பண்ணி என்னென்னவோ பண்ணால் கூட அதனால என்ன லாபம்? பணம் சம்பாதிக்கலாம் நல்லா, வேறு ஒரு லாபம் கிடையாது. அதனால் ஆத்ம லாபம் கிடைக்க போதா? ஒன்றுமே இல்லை. அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு எல்லாமே படித்து அவ்வளோ பிகாம், பிஎஸ்சி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படிக்கலாம். நல்லா எவ்வளோ அதுவும் கணக்கு நல்லா போடலாம், நல்லா இது பண்ணலாம், நல்லா மூளை நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நாலேஜு. ஓகே, அதெல்லாம் கணக்கு போட்டு என்ன லாபம்? வாழ்க்கை கணக்கில் தோற்று போயிட்டுமே. சரியா? அப்போ நம்ம இந்த படிப்பை விட பாகவதம் படித்தோம்னா, பகவானை பற்றி படித்தோம்னா, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ பெரிய லாபம். இந்த படிப்புலாம் படித்தா வயிற்றுப்பாட்டுக்கு தான், நல்லா பணம் சம்பாதிக்கலாம் லட்சமாக, அவ்வளோதான், எங்கன்னா வேலைக்கு போனால். ஆனால் இந்த படி வேத்தியம், இந்த வேத்தியம் தெரிஞ்சிக்க வேண்டியது வாஸ்தவம். இந்த பாகவதத்தினுடைய வாஸ்தவமான சத்திய வஸ்துவாகிய கிருஷ்ணனை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிகாம் படிக்கிறோம், பிஎஸ்சி படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம், அந்த படிப்புலாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதே கிடையாது. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓடுறோம். எதுக்காகனா பணத்துக்காக. அது ஆத்ம லாபம் கிடையாது. ஆனால் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதோ, வேத்தியம் வாஸ்தவமாக எது தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தாபத்திரைய உன்மூலனம், 3 வித தாபங்கள்லேருந்து இவனுக்கு விடுதலை கிடைச்சிடும், மங்களம் உண்டாயிடும். ஆனால் இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். பகவத் விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, பௌதிக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு பகவத் விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அப்போ நம்ம தாபங்கள் நம்மளை பாதிக்குமா, பாதிக்காதான்? அப்போ 3 வித தாபங்கள் கண்டிப்பாக வந்து பாதிக்கும். அத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் ஆகிய தாபத்ரய 3 வித தாபங்கள் வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா சாப்பாட்டுக்கு பணம் சம்பாதிச்சாதானே, அதுக்கு வேண்டி படிக்கணுமே. இப்போ பிஎஸ்சி காலேஜ் படிக்கணுமே அப்படின்னா இப்போ என்ன பண்ணுற, இப்போது கிளைகளை வெட்டுற, இதனால் மரம் பட்டு போகாது, அதனால் பிரச்சனை தீர்ந்துடாதுன்னு அர்த்தம். நல்லா படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சா அதனால் பிரச்சனை தீராது. ஒரு கிளையை வெட்டுற, அவ்வளோதான். மரம் இன்னும் மறுபடியும் மரம் வேறு விதத்தில் வேறு கலையில் துளுத்துனே இருக்கும். வேறு கலைகளை பார்த்தா கிளைகள் வந்துனே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்? ஒரே முள்ளாக அந்த மரம் இருக்குன்னா, இப்போ கடுரங்காய் மரம்லாம் இருக்கும், முள்ளாக இருக்கும். அவாடு ஒரு பக்கம் முள் வளர்ந்துனே இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஒரு கலையை உடைச்சிட்டா போதுமா? மற்ற கலைகளில் முள்ளாக வளர்ந்து அப்பாடுக்கு. அப்போ பிரச்சனை வேறு விதத்தில் பிரச்சனை உருவாகுமே. அந்த பிரச்சனைகள் எப்படி தவிர்ப்பேன்? படித்து பட்டம் வாங்கியாச்சு, நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தாச்சு. சம்பாதிச்சுட்டா பிரச்சனை தீர்ந்து போச்சா? அது என்றைக்கோ சம்பாதிக்க போகிறோம். அது வரைக்கும் படிக்கிற வரைக்கும் பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியுமான்னா தீர்த்துக்க முடியாது. ஒரு பிரச்சனையை தீர்த்துறதுக்காக இன்னொரு பிரச்சனையை நம்ம உள்ளே வாங்கி விட்டுக்கிறோம். நிறைய கடன் வாங்குகிறோம், நிறைய பணம் பாடுக்கு செலவாகுது, சிரமங்களை ஏற்றுக்கிறோம். ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பதிலாக அது தீர்க்கும் போது தான் தீரும் உடனே. அது எத்தனையோ நாள் பொறுத்து தீரப்போகுது. அதுக்கு வேண்டி நம்ம இப்போவே நம்ம நிறைய சிரமையே வெகி கேவலம் சிரமப்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் உண்மையாக சிரமப்பட வேண்டிய சிரமமே இல்லாமல் சுலபமாக கையில் கிடைச்சிக்குது பாகவதம், வேத்தியம், வாஸ்தவம். தெரிஞ்சிக்க வேண்டியது இது மட்டும்தான் தெரிஞ்சிக்க கூடாதுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. ஆனால் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நடிக்கிறோம். முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நடிக்கிறோம், ஆனால் முக்கியத்துவம் கொடுக்கல. முக்கியத்துவம் கொடுத்தா நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டியே. பௌதிகமான படிப்புகள், பௌதிகமான செல்வங்களுக்கு, பௌதிகமான செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியே. அப்படின்னா பிரச்சனை தீராது. பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஓடி ஒளிய உன்னை கழுவி துரத்துனே இருப்போம்.
துணிஞ்சட்சி தைரியமா சத்சங்கம் பகவான் தான் கதி அப்படின்னு துணிஞ்சட்சி வந்து பாகவதம் பகவானை பற்றி நாம் தெரிஞ்சுக்க தீவிரதை இதில் காட்டணும்னு சொன்னால் நான் பகவான் தூக்கிடுவோம், உயர்த்துவோம். நீ சாக்கு போக்கு சொல்லி நீ தப்பிக்கணும்னு பார்த்தனா ஓட ஓட விரட்டுவான் கலிபுருஷன். பகவான் விரட்ட மாட்டான், பகவான் பரிதாபப்படுவான். இது என்னடா இது அசட்டா, சரியான அசத்தா இருக்குது இது, இப்படி ஓடி ஓடி ஒளியுது, ஏன் இப்படி ஓடி ஓடி ஒளியுது, இது எங்களை வந்தால் நான் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிட்டு இருக்குமே இது அப்படின்னு பகவான் வருத்தப்படுவான். நீ ஓடி ஒளிய வேண்டிய அவசியமே இல்லை, நீ எங்களை வர வேண்டியது இருக்க, நீ ஏன் ஓடி ஒளியுற அப்படின்னு பகவான் என்ன பண்ணுவான், தத்தே தைரியம் தூ அதவா தைரியமாக துணிஞ்சட்சி வரவங்களுக்கு பகவான் மய அனுகூலம் அனுகூலமாக. பிரச்சனை யாருக்கு இல்லை, யாருக்கு சந்தோஷம்னா சுகம், யாருக்கு சுகம்னா வெற்றியும் சுகத்தையும் துக்கத்தையும் யார் சமனாக கருதுகிறானோ அவனுக்கு என்றைக்குமே சுகம்தான். ஆமாம் நடந்துச்சு, வரக்கூடாது, ஆமாம் வந்துடுச்சு, என்ன பண்ண சொல்கிற அதுக்காக? இது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒடிஞ்சு மனசு ஒடிஞ்சு போய் உள்ளே உட்காந்துட்டோம்னா அப்போ நம்ம லாய்க்கே இல்லை. பகவத் விஷயத்தில் துணிஞ்சட்சி, பகவத் விஷயத்தில் போராடி மேலே வர்றதுக்கான தகுதியே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், மானம் வரும், அவமானம் வரும், சுகம் வரும், துக்கம் வரும், வெற்றி வரும், தோல்வி வரும். பகவான் கீதையில் இதெல்லாம் சொல்லி தானே கொடுக்குறான், சொல்லி தான் நம்மளை அனுப்புகிறான் அந்த உலகத்தில். பகவத்கீதையில் சொல்லி தானே கொடுக்குறான். அது எல்லாத்தையுமே சமனா கருதணும்னு தானே சொல்கிறான். இது வராதுன்னு சொல்லலையே, வரும். அது நீ சமனா கருது நீ அதை தாண்டி அவன் போகிறான்னா அதீவ தொந்த்வ அதீதகா தொந்துவங்களுக்கு இந்த இரட்டைகளை தாண்டி அதீதகா அதை கடந்து எவன் போகிறானோ அவனுக்கு அதீவமே பிரியக, அவன் அதிகமான பிரியம் எனக்கு, அவன் ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு கீதையில் சொல்லி தானே கொடுக்குறாரு. வராதுன்னா சொல்லியே, சுகம் வரும், துக்கம் வரும், மானம் வரும், அவமானம் வரும், சீதம் வரும், சீதம் உஷ்ணம் வரும், எல்லாமே தான் வரும். ஆனால் ஆகமாக அப்பாயிடும், தோன்றும் மறையும் போயிடும், அது நிரந்தரமாக இருக்காது. இதுவும் கடந்து போகும்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த நிலைமையாக நம்மளை விட்டு மாறி போயிடும். அடுத்தது வேறு ஸ்டெப்பு, அடுத்தது இல்லை, அந்த சந்தோஷம் உடனே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் வந்தோடனே இது நிரந்தரமாக இருக்குன்னு நம்ம நினச்சின்னு இருப்போம். அதுவும் மாறிடும், துக்கமாக வரும். அடுத்தது என்னடா நம்ம எதிர்பார்க்காதது வருது. ஆமாம், எல்லாமே எதிர்பாராத விதமாக தான் வரும். திடீர்னு பார்த்தா நம்மளை ஆஹா பண்ணுவாங்க, ஒரு நாள் பார்த்தா அப்படியே மட்டம் தட்டுவாங்க நம்மளை, நீ ஒன்றுமே இல்லைன்னுவாங்க. நான் பார்த்தேன், உன்னை விட பெரிய ஆள் யாருமே கிடையாது, உன்னை விட சிறந்த பாகவதர் யாருமே கிடையாது, உங்கள் பக்திக்கு முன்னாடி என் பக்தி ஒன்றுமே இல்லை, உங்கள் பக்திக்கு முன்னாடி என் பக்தி ஒன்றுமே இல்லை, நீங்கள் ரொம்ப வசதி, உங்களை மாதிரி யார் சம்ஸ்கிருதம் படி, உங்களை மாதிரி யார் பாண்டித்யம் கொண்டவர்கள், உங்களை மாதிரி யார் உபன்யாசம் பண்ண, உங்களை மாதிரி யார் பக்தர்கள், உங்களை மாதிரி யார் பணிவு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் அடுத்த நிமிஷம் நீங்கள் சரியில்லை, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, அதே வாய் தான் குறை சொல்லணும். அதையும் அந்த காதில் வாங்கியிருக்கோம், இதையும் அந்த காதில் வாங்கியிருக்கோம். ஒரு இடத்துல குறை சொல்கிறதையும் பார்த்துருக்கோம், ஒரு இடத்துல புகழத்தையும் பார்த்துருக்கோம். ரெண்டுமே சரி, இதையும் நம்பக்கூடாது, அதையும் நம்பக்கூடாது. சமனா கருதி யாருடைய புகழ்ச்சியும் வேணாம், யாருடைய இகழ்ச்சியும் வேணாம், பகவானை பிடிச்சிங்க ஒரே படியா, உடம்பு படியா, அவ்வளோதான். அதனால் கிருஷ்ணன் இருக்கிறான், மூணாவது மனுஷனை அண்டி இருக்காதீங்க. உங்களுக்குள்ளவே கிருஷ்ணன் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், கிருஷ்ணனை தேடிலாம் எங்கேயும் ஓட வேணாம். பிருந்தாவனத்துக்கு போனால் தான் கிருஷ்ணன் நினைக்காதீங்க, அங்கே கிருஷ்ணனே இல்லை. என்னடா அப்படி சொல்கிறேன்னு நான் சொல்ல, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பிருந்தாவனத்தில் தான் கிருஷ்ணன்.
உன் ஹிருதயத்திலேயே பகவான் வாசம் பண்ணுறான். உன் இருதயமே பிருந்தாவனம், மனமே மாதவன் கோயில். அந்த மனசு இல்லைன்னா நீ பிருந்தாவனமே போனால் கூட அங்கே பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் இருக்க மாட்டான். ஆனால் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கிருஷ்ணன் எல்லாத்துலேயும் இருக்கிறவன் பிருந்தாவனத்தில் இல்லாமல் போயிடுவான். பிருந்தாவனத்தில் இருக்கிறான். உன் மனசில் இருந்தால் தான் அங்கே இருக்கிறான். உன் மனசில் இல்லைன்னா பிருந்தாவனமே போனாலும் ஏதோ சோகமாக தான் வருவீங்க. அதனால் மனம்தான் மாதவனுடைய கோயில். அதனால் அந்த மனசில் தான் மனம்தான் பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்தில் பகவானை நீங்கள் இருதயத்தில் சதா தியானம் பண்ணி அனன்யா சிந்தையந்தோ, வேறு யாரையும் உள்ள வைக்காமல் கிருஷ்ணனையே உள்ள வச்சு அவனிடத்துல நீங்கள் ஆனந்தமாக நெருங்கி பழகுங்க. ஸ்னிக்தர்ஷிய அவனிடத்துல நெருக்கமாக பழகி பேசி பாருங்கள். பாகவதத்தை அவனுக்கு எடுத்து சொல்லுங்கள். யாரும் நீங்கள் சொல்கிற பாகவதத்தை யாருன்னா கேட்குறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. கிருஷ்ணன் கேட்குறான். நாராயண பட்டத்திரின்னு ஒரு பெரிய மகாத்மா, அவர் நாராயணியை எழுதுறாரு. எழுதும்போது குருவாயூரப்பங்கள் தான் சொல்லுவாராம் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும். அந்த குருவாயூரப்பன் கல்லா இருந்த குருவாயூரப்பன் தலையாசிப்பாராம். சபாஷ் சபாஷ் அப்படின்னு சாந்திரானந்த போதாத் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறார் இல்லையா நாராயணத்தில் பட்டத்திரி. அப்போ அவர் யாரை வச்சுன்னு சொன்னார்? எந்த சிஷ்யனை வச்சு அவர் எழுதினார்? பகவான் தான் வச்சு எழுதினார் அவர் அந்த நாராயணம் முழுவதும் 100 தசகத்தையும். அது மாதிரி எப்படி மகான்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்கள், பின்பற்றியிருக்காங்க. அதை தான் நாமளும் செய்யணும். பகவானிடத்தில் போய் இந்த பாகவதத்தை நீங்கள் சொல்லுங்கள், அவன் கேட்பான். உங்களுக்கு தெரிஞ்ச பாகவதத்தை, இந்த பாகவதத்தில் என்னென்ன கதை தெரியுமோ அதை அவனிடத்துல சொன்னீங்கன்னா அவன் கேட்க போகிறான். அவன் தான் சும்மா இருக்கிறான், மற்றவங்களாம் பிஸியாக இருக்கிறாங்க. நம்ம யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினா கூட நம்ம பிஸியாக இருக்கிறோம் பிஸி. என்ன பிஸி? பகவத் விஷயம் பேசுறதை விட என்ன பிஸி? பகவத் விஷயம் பேசின்னு இருக்கேன், பகவத் சத்சங்கத்தில் இருக்கேன், பிஸியாக இருக்கேன்னு சொன்னால் நியாயம். தேவையில்லாத யார் இடத்துலையோ பேசின்னு எங்கேயோ ஒரு உறவு எங்கேயோ யாருக்களையோ பழகுது, அது பிஸி அப்படின்றாங்க. என்ன பகவத் விஷயமாக பேசிட்டு போகிறாங்க. அதனால் பிஸின்னா உண்மையாக பிஸியாக இருக்கணும்னா பகவத் விஷயத்தை பேசுறதுல தான் பிஸியாக இருக்கணும். இப்போ ஒரு சத்சங்கம் நடக்குது, பாகவதம் பேசிகிட்டு இருக்கோம், அப்புறம் ஃபோன் பண்ணுறேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது நியாயம். இல்லை நான் வேறு ஒருத்தர்கள் பேசினுக்கிறேன், வேறு ஒருத்தர் பிஸியாக இருக்கேன், வேறு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன் அப்படின்னா அது நியாயமே இல்லை. பகவத் விஷயத்தில் நீ இப்போ நான் உபன்யாசம் நடந்திருக்கேன், நான் கேட்டுன்னு இருக்கேன்னு சொன்னால் நியாயம். அப்போ சந்தோஷமாக இருக்குங்க, பரவாயில்ல, அந்த பிஸி இருக்கணும். அதனால் யாருக்குமே இந்த பாகவதத்தில் அவ்வளோ லேசில் ருச்சி வந்துடாது. நம்மளுக்கு வரலையா, யார் இடத்துல அந்த ருச்சி இருக்குதோ அவங்களோட போய் ஒட்டிக்கணும். அதான் புத்திசாலித்தனம். அவங்களோட போய் ஒட்டிக்கிட்டு அவங்க பாகவதம் படிக்கிறாங்கன்னா அதை அப்படியே கூட போய் ஃபாலோ பண்ணாவே போதும். இந்த வினயம் வேணும். அவர்கள் என்ன இந்த இது தான் தோட்டித்தனமாக தான் பெரிய ஆள், எனக்கு என்ன படிக்க தெரியும், இவன் என்ன படிக்கிறது, இவங்களே தத்துவ படிக்கிறான்னு அப்போ படிக்க வேண்டியது தானே. நம்மளுக்கு தான் படிக்க துப்பு இல்லைன்னா மற்றவங்க படிக்கிறதையாவது நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? சொல்லு. நம்ம படிக்க தெரியும், நம்மளுக்கு எல்லாம் பாண்டித்யம் உண்டு, நம்மள மாதிரி அவன் படிக்கிற யாரும் கிடையாது அப்படின்ற எண்ணம் உனக்குள்ளே இருந்தால் படிக்க வேண்டியது தானே. அப்போ நம்ம என்னதான் டேலண்ட் இருந்தாலும் என்ன திறமைகள் இருந்தாலும் பகவான் நினச்சாதான் நம்ம படிக்க வைக்க முடியுது. அப்படின்னும் போது பகவான் அவங்கள படிக்க வச்சுருக்கானே, அப்போ அவங்களோட சேர்ந்தால் தானே பகவான் அந்த அனுக்கிரகத்தை நம்மளுக்கும் பாஸ் பண்ணுவான். அந்த பக்தரோட அந்த பக்தர்களுக்கு அந்த கருணையை பகவான் கொடுத்துருக்கான், பாகவதம் படிக்க வச்சுருக்கான்னா நம்ம அவங்களோட ஒட்டிக்கிறத தவிர நம்மளுக்கு பக்தி உண்டாகிறதுக்கு வேறு வழியே கிடையாது. மத்ஸ்மிருதி சாது சேவையா, என்னுடைய நினைவு சாது சேவையினால்தான் கிடைக்கும்.
அந்த வினா மகத்பாத ரஜோபிஷேகம், மகான்களுடைய சத் சங்கம் இல்லாமல் உனக்கு பக்தி உண்டாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கு பக்தி வரலன்னா பக்தி வந்தவங்கள இடத்துல போய் நம்ம ஓட்டிக்கிட்டோம்னா தான் நம்மளுக்குள்ள பக்தி ஓட்டெடுக்கும். தான் தோண்டித்தனமாக எனக்குள்ளே பக்தி என்னைக்கு வருதோ வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளா கொஞ்சம் அகங்காரமாக இருந்தோம்னா காலம்தான் விரயமாகும். அதனால் ஒரு பயனும் கிடையாது. யாரையுமே இலக்காரமாக நினைக்காதீங்க. கத்துக்கா புத்துக்கான அபத்தவத்தியபி, அபத்தமாக படித்தா கூட அவர்கள் பாகவதம் படிக்க வச்சிருக்கானே பகவான் அப்படின்னு நினச்சி அவங்களோட போய் நம்ம இணைஞ்சிடணும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம் நம்மளுக்கும் கிடைச்சிடும், அப்படியே பாஸ் ஆகிடும். பகவான் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்ல, அது நம்மளுக்கும் பகவான் கொடுப்பான். அப்படி தான் அடியனுக்கு ஒட்டிடுச்சு. எங்கன்னா மூலப்பாராயணம் பண்ணால் அங்கே போய் அப்படியே பாஸ் பண்ணும். அப்படியே அவங்க பாராயணம் பண்ணும்போது நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓரமாக போய் உட்காந்துன்னு அதை அப்படியே அவன் படிக்கிறதை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணினே இருந்தால் போதும். அப்படி பண்ண நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். நம்ம தனியாக அப்புறம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவங்க என்ன பண்ணுறது, நானே படிச்சு நானே எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஒன்றுமே வராது, எதுவுமே வராது. ஒருத்தர் பக்தர்களை நம்ம பின்பற்றினால்தான் நமக்கு நல்லா வரும். இல்லை நமக்கு அங்கே போகிறதுக்கு வசதி இல்லையோ, இல்லை அவர்கள் நம்மளை உதாசீனப்படுத்துறாங்கன்னா விட்டுட்டு பரவாயில்ல, பகவான் இருக்கான், பகவான்களை சொல்லிக்கிட்டு நீங்கள் படிங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அது யாரோ சிலருக்கு தான், அது எல்லாருக்கும் வருமானு தெரியாதுல்ல. நம்மளுக்கு இப்போ யாரும் உதாசீனப்படுத்துறதில்லை. எல்லாம் முன்னெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் உதாசீனப்படுத்துவாங்க. அந்த இடத்துல நம்ம போகிறதுக்கு நம்ம கூச்சப்பட்டுன்னே போவோம். போய் அங்கே போய் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு மாதிரி உதாசீனப்படுத்துனாங்கன்னா அந்த எழுந்து வந்துட்டு தனியாக வீட்டில் உட்காந்து பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுடுவேன். அவ்வளோதான். என்ன பண்ணுறது அது. ஆனால் இன்றைக்கி யாருமே அப்படி உதாசீனப்படுத்துறதா தெரியல. நிறைய பேர் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய இடத்துல இப்போ பாகவதம் நடக்குது. போய் புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணலாம். இப்போ எல்லா வசதிகளும் இருக்குது. நான் சொல்கிறது 25 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த வசதிகள்லாம் இல்லை. எங்கேயோ ஒரு வீட்டில் நடக்கும் பாகவதம், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு மேடையில் நடக்கும். அது நம்ம பொதுவாக இடத்துல தான் நம்ம அதெல்லாம் தைரியமாக போய் எல்லாம் பண்ண முடியும். அந்த காலகட்டம் வேறு. இப்போ அப்படிலாம் இல்லையே. பகவான் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கானே, நாம் அழகாக நம்ம ஃபாலோ பண்ணலாமே. இல்லைன்னா வீட்லேயே உட்காந்து பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது தான். அருமையாக அனுபவிக்க வேண்டியது தான் பாகவதம். ஓகே. அதனால் கிடைச்ச வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கின்னு நிறைய பாகவத பாராயணம் பண்ணுங்க. இல்லை இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, தவறுகள் இருக்கலாம், இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த தவறை திருத்தின்னு நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் போட்டிருக்கோம், பாகவதம் ஃபுல்லாக போட்டாச்சு. அப்படியே முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பாராயணம் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பாகவதம் இப்போ சுந்தரகாண்டமும் பாராயணம் பண்ண போகிறோம். ராமாயணமும் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சுன்னா அதையும் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா இப்போ பாகவதம் முடிச்சிருக்கோம், இப்போ ராமாயணமாக முடிச்சிட்டோம்னா வச்சுங்களேன், அப்புறமா நம்ம நித்திய பாராயணமாக பாகவதம் கூட வச்சுக்கலாம். பாகவதமே திருப்பி படிக்கணும் போல் ஆசையாக தான் இருக்குது. படிக்க நம்மளுக்கு சுலபமாயிடும். செந்தமிழ் நாப்பழக்கன்ற மாதிரி செந்தமிழ் மட்டும் கிடையாது, சம்ஸ்கிருதம் கூட சரி நாப்பழக்கம்தான். நல்லா படிக்க நாக்கு வளைய ஆரம்பிச்சிச்சு, நல்லா படிக்க வந்துடுச்சுன்னு சொன்னால் திருப்பி நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சுலபமாக படிக்க ஆரம்பிச்சிடுவோம். நாம் ஃபஸ்ட்டு தான் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாகவதம் ஆரம்பத்தில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் படிக்க ஒரு 4-5 பாராயணம் பண்ணாவே 5 6வது பாராயணம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். 7வது பாராயணம் இன்னும் கொஞ்சம் சுலபமாகிடும். அப்படி ஒரு 10 தடவை நீங்கள் பாகவதம் சப்தாக முறைப்படி பாராயணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பண்ணி பாருங்கள்.
ஒரு 10-11 தடவை பண்ணி பாருங்கள். மூலப்பாராயணம் பண்ண 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 தான் வரும். நல்லா ஒரே நாளில் வந்துடுமா? அதே மாதிரி தான் ராமாயணமும். ராமாயணம் ரொம்ப சுலபம்னு சொல்கிறோம், ஆனால் அது கூட நம்ம திருப்பி 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 அபியாசம் பண்ணால் தான் நல்லா நம்மளுக்கு ஸ்பஷ்டமாக வரும், நல்லா படிக்க வரும். அப்புறம் நம்ம அர்த்தமும் புரியும், பகவான் புரிய வைப்போம், பகவான் திரும்ப பண்ணிவிடுவோம் மூலப்பாராயணம் பண்ணாவே. அதனால் நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ணுவோம், தபஸை கூட்டிப்போம், நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். நாமா தான் மெயின். நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஆரம்பித்தோம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியும் பாகவத பாராயணம் பண்ணலாம். இப்போ நாங்களாம் ராமநாமம் சொல்கிறதுனால ராமநாமாவே நிறைய ஆவர்த்தி பண்ணிட்டு பாகவத பாராயணம் பண்ணாவே நம்மளுக்கு சுலபமாக படிக்க வந்துடும். எதனா ஒரு நாமத்தை படிச்சுட்டு அந்த நாமத்தையே நம்ம கீர்த்தனம் ஒரு 1/2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு கூட பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நல்லா ஸ்பஷ்டமாக படிக்க வரும். நம்மளுக்கு தெளிவாக இருக்கும், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்படி நம்ம பண்ணலாம். சில பேர் அபிப்பிராயப்படுறாங்க, சொல்லி கொடுப்பாங்களா? நம்ம சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் நல்லா பிக்கப் ஆகலை. ஏதோ பாராயணம் பண்ணணும், பகவான் அனுக்கிறதுனால பாராயணம் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்மளுக்கு பகவான் தான் சொல்லி கொடுத்தான், அவ்வளோதான். அதுக்கு சொல்லி கொடுக்குற இடம்லாம் நிறைய இருக்குது, அங்கே போய் கற்றுக்கலாம், தாராளமாக கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நல்லா பாராயணம் பண்ணலாம். சரி, நான் எதுக்காக சொல்ல இது எதுக்கு போட்டதுன்னா, இப்போ சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ண போகிறோம், முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ராமாயணம் பாராயணம், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுக்காக தான் தபஸ் இது. அதனால் மூலப்பாராயணம் நிறைய பண்ணுங்க, புஸ்தகம் வாங்கி வச்சுங்க வீட்டில். வேறு இதை படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வேறு எந்த வியாக்கியானமெல்லாம், வேறு உபன்யாசம்லாம் போய் கேட்கணும், வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு நல்லது தான், அதெல்லாம் பண்ணுது. நீங்கள் தனியாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக படிக்க 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 ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதில் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுங்களேன், வெளியே நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க, வெளியே போய் அலைய மாட்டீங்க அதுக்குன்னு. ஆமாம், அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அங்கே போய் கேட்கணும், இங்கே போய் இந்த லெக்சர் கேட்கணும், அந்த லெக்சர் கேட்கணும், அங்கே ஒன்று ஒன்றுமே தேவையில்லை. வீட்டில் உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணாவே போதும், அதை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். அதுலேயே நம்ம ஆத்ம சுகம் நம்மளுக்குள்ளே கிடைக்கும். நிச்சயமாக ஆத்ம சுகம் வந்துடுச்சுனாவே துக்கம் போயிடும். தாபத்திலே உன்மூலனம், வேற எடுப்பீங்க. கிருஷ்ணன் நமக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சுடுவோம். கண்டிப்பாக இந்த பாகவதத்துக்குள்ளே வர்த்ததே பகவான் ஹரேஹே, வர்த்ததே அதுலேருந்து எழுந்து வந்துடுவான் பகவான். பாகவத்துலேருந்து, ராமாயணத்துலேருந்து ராமர் எழுந்து வந்துடுவார். நிச்சயமாக பாராயணம் பண்ணி பாருங்கள், அதன் சுகம் தனி. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம ஹரணம், பார்வதிபதி ஹர மகாதேவா, சித்தி விநாயகர் சுவாமிக்கு ஜெய், ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஜெய். பாராயணம் பண்ண முடியலன்னா ஃபாலோ பண்ணணும், அதுவே பெஸ்ட். ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஜெய், சத்குரு மகாராஜ்க்கு ஜெய், சகல சாதமலுக்கு ஜெய்.